கம்பெனி வந்து 52 கிலோன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 248 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 300 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்த இந்த ஷேர் வந்து இப்ப இறங்கி இப்ப 248 ரூபாய் வந்து வந்துருச்சு. இது பின்னாடி இருக்க சாலிடான ரீசன் வந்து இன்னும் வெளியே வரல. இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஜனவரி 27ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. சோ அன்னைக்கான ரிசல்ட்ஸ்ல இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கன்சிடர் பண்ணிப்போம். இந்த மந்தோட அந்த ஸ்டாக்ஸ் கன்சிடர் வீடியோல கூட நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாசம் FMCG கம்பெனில ஐடிசி மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அந்த ஒரு ரீசனால அதுல மட்டும் அதிகமான போர்ஷன் வந்து வைப்போம். அதை தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் ஜோதி லேப்ஸ் வந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாம மார்க்கெட்ல இந்த Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற டீடைலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன எதுனா வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் இறங்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து சாலிடான ரீசன் இன்னும் வெளியே வரல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷேடாஃபாக்ஸ் ஐபிஓட டே 1 வந்து இங்க சாலிடா வந்து இல்ல 0.5 டைம் தான் வந்து புக் ஆயிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க ஒரு மடங்கு கூட இன்னும் சப்ஸ்கிரைப் வந்து ஆகல. வெறும் 0.5 டைம் தான் வந்து இருக்கு. ரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் பொறுத்தவரைக்கும் 6 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. அப்படி 6 ரூபாய் இருக்கு அப்படின்னா லிஸ்டிங் அண்ட் பர்சன்டேஜ்ல வந்து பார்க்கும்போது 4% தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஒரு பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஷேடோஃபாக்ஸ் பக்கம் வந்து வரல. சோ அதனால அந்த பக்கம் நம்ம போகாமலே வந்து இருப்போம். ரயில்வே ஸ்டாக்ஸ் பக்கம் தான் இப்ப இருக்க இன்வெஸ்டர்ஸோட கண்ணு வந்து போயிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இப்ப பட்ஜெட் 2026 வந்து வரப்போகுது. அதுல இங்க ரயில்வேக்கான எவ்வளவு பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு எதிர்பார்ப்புல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 10ல இருந்து 12% வரைக்கும் அதிகமா இங்க ரயில்வேல வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. போன வருஷம் ஸ்பெண்ட் பண்ணதை விட இப்ப வந்து 10ல இருந்து 12% அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா 2.7 ட்ரில்லியன் ரூபீஸ் இங்க ரயில்வேக்காக ஒதுக்கப்படும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த புது ட்ரெயின்ஸ் வந்து ஆட் பண்றதுக்காக மட்டும் இருக்காது. அது வந்து இந்த கம்பெனிஸோட அந்த ட்ராக் எக்ஸ்பென்ஷன், அப்புறம் இங்க சேஃப்டி எக்ஸ்பென்ஷன், அப்புறம் இங்க மாடர்ன் ட்ரெயின், சிக்னலிங், எலக்ட்ரிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயத்து எல்லாத்துக்குமே இங்க ஸ்பெண்டிங் வந்து நடக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால இங்க ரயில்வே ஸ்டாக்ஸ் அப்புறம் இது கூடவே இருக்கிற இந்த இபிசி கம்பெனிஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து ஏத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இங்க ரயில்வே ஸ்டாக்ஸ்னு பார்த்தல இங்க ஐஆர்எஃப்சி, அப்புறம் இங்க ஆர்பிஎன்எல், அப்புறம் இங்க ரயில் டெக், அப்புறம் இங்க டிட்டாகர் இந்த மாதிரி இருக்க ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். இது எல்லாமே ஷார்ட் டர்ம் ரேலிக்காக தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம லாங் டர்ம் ட்ரெண்ட்ல இங்க வேல்யூஷன் கரெக்டா இருக்கும்போது மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த வருஷம் 2026ல நிறைய ஐபிஎஸ் வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிஸோட ஐபிஓ வந்து இங்க ஃபைலிங் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலமா மட்டுமே 1.4 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து இங்க மார்க்கெட்ல இருந்து வெளியே போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. சோ இந்த ஒரு ஐபிஎஸ் எல்லாமே கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த ஐபிஎஸ் எல்லாமே அந்த கம்பெனிஸோட ஃபண்டிங்காக போக போகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங்கான அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க காசு வித்துட்டு வெளியே போகிறதுக்காக தான் இந்த ஐபிஓ வந்து வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன உண்மைதான். 2025 அதான் நடந்துச்சு. இப்ப 2026 அதான் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி இப்ப மார்க்கெட் சூழ்நிலையும் வந்து இருக்கு. ஆஃபர் ஃபார் சேல் தான் இங்க வந்து அதிகமா வந்து நடக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூஸ் கம்மியா தான் வந்து இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூஸா வருது அப்படின்னா தான் இந்த கம்பெனியோட ஃபண்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த காசு வந்துட்டு வெளியே போவாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய ஐபிஎஸ் வந்து வருது. இந்த லிஸ்டிங்காக பாக்குறவங்களுக்கும் ஒரு அட்வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 2025 நீங்க எல்லா ஸ்டாக்ஸுமே அதாவது வந்த எல்லா ஐபிஎம்மே நீங்க வந்து அப்ளை பண்றீங்க. அன்னைக்கான டேல சேல் பண்றீங்க அப்படின்னா கூட ஆவரேஜா வந்து இங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 68% இயரானில் வந்து டிராப் ஆயிருக்கு தான் சொல்றாங்க. அதாவது இங்க 2024 நீங்க எல்லா ஐபிஓ வந்து அப்ளை பண்றீங்க. ஸோ அதுக்கப்புறமா லிஸ்ட் ஆகிற டேட் அன்னைக்கு வந்து அதை நீங்க செல்லும் பண்ணிடுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நிக்கல. சோ அதை விடவே இப்ப 68% வந்து இங்க கம்மியா இருக்கதான் வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு பின்னாடி ரீசன் வந்து இங்க நிறைய ஐபிஎஸ் வந்து அந்த அளவுக்கான லிஸ்டிங் என்ன வந்து கிடைக்கல. சொன்னா லிஸ்டிங் அந்த லாங் டர்ம் பர்பஸ் இது ரெண்டுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபண்டிங்காக கரெக்டா இருக்கு. அப்புறம் லிஸ்டிங் எனக்காக நீங்க பாக்குறீங்கன்னா அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோஸ்ல நம்ம சொல்றதுமே நம்ம ஐபிஎஸ் எல்லாம் சொன்னதுமே ஒரு 40ல இருந்து 50% லிஸ்டிங் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம். சோ அந்த ஒரு ரீசனால தான் டீப் அனலைஸ் பண்ணிட்டு லிஸ்டிங்காக அந்த லாங் டர்முக்கு நம்ம பெருசா வந்து சொல்லியிருக்க மாட்டோம் ஐபிஎஸ். ஏன் அப்படின்னா எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல்ல போற ரீசனால இந்த ஆர்டிகல் சொன்னது உண்மையா வந்து இருக்கு. சென்செக்ஸ் வந்து லாஸ்ட் 2 நாள் விழுந்துகிட்டே தான் வந்து இருக்கு. 1400 பாயிண்ட்டுக்கு மேல சென்செக்ஸ் வந்து லாஸ்ட் 2 நாள்ல வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க ட்ரம்ப் தான் மெயினான ரீசனா வந்து இருக்காரு. இங்க ட்ரம்ப் அந்த டாரிஃப் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கு. இங்க யூரோப்பியன் யூனியன் மேல டாரிஃப் வந்து போட போறோம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இங்க யூரோப்பியன் யூனியன் அதுக்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் வந்து எடுக்க போறாங்க. அண்ட் தென் நீங்க கிரீன்லாண்ட சுத்தி நடக்கிற அந்த ஒரு டென்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்க குளோபல் நிறைய டென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு இங்க மார்க்கெட் விழுறதுக்கு. செகண்ட் ரீசனா இருக்குது எஃப்ஐஎஸ் அதிகமான காசு வித்துட்டு வெளியே போறாங்க. 29,000 கோடி ரூபாய் இந்த ஜனவரி மாசம் மட்டும் இப்போ வரைக்கும் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. இன்னும் மாசமே வந்து முடியல. அதுக்குள்ள 29,000 கோடி ரூபாய் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. அண்ட் தென் ரூபி திரும்ப 90 ரூபாய் கீழே வந்துருச்சு. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அந்த சிலாஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்து இருக்கு. அப்புறம் இங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் இங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு கோல்டு அண்ட் சில்வர் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அடுத்த ரீசனா வந்து இருக்கு. இதை தாண்டி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இங்க பிஎஸ்சி சென்செக்ஸ்ல இருக்கிற ஒரு 700 ஸ்டாக்ஸ் வந்து 52 கிலோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 700க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து 52 கிலோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மிட் கேப், ஸ்மால் கேப், அப்புறம் லார்ஜ் கேப் நிறைய கம்பெனிஸ் உள்ளடக்கி 700 கம்பெனிஸ் வந்து இங்க 52 கிலோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு மார்க்கெட்ல இந்த வந்து பிரஷர் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. விக்ரம் சோலார் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. நல்ல ரிசல்ட்ஸா கொடுத்தாங்க. பட் ஆனா நேத்திக்கான மார்க்கெட்ல 9% வந்து இறக்கிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் பொறுத்தளவுல 415% இயரானில் வந்து ஜம்ப் ஆயிருக்குதான் வந்து சொல்றாங்க. போன வருஷம் பண்ணது ஒரு 19 கோடி ரூபாய். பட் ஆனா இப்போ பண்ணிருக்கிறது 98 கோடி ரூபாய். சோ 415% வந்து ஜம்ப் ஆயிருக்கு இயரானியர் பேசிஸ்ல இங்க ப்ராஃபிட் பொறுத்தளவுல. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 8% வந்து ஏறி இருக்கு. எப்படி இந்த கம்பெனி 8% ரெவன்யூ growth கொடுத்து இந்த ப்ராஃபிட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸோட எக்ஸ்பென்சஸ் வந்து குறைச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து 3% வந்து குறைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனிக்கு தேவைப்படுற அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து பிரைஸ் டிராப் ஆயிருக்கு.
அது ஒரு 8% டிராப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க ரீசனால ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களால அதிகமா காமிக்க முடியாது. இவங்களுமே அந்த ஒன் டைம் லேபர் கோடுக்காக தனியா காசு எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு 6 கோடி ரூபாவா வந்திருக்கு. அது இருந்தாலுமே இந்த கம்பெனியால ப்ராஃபிட் சூப்பரா வந்து காமிக்க முடியாது. பட் ஆனா மார்க்கெட்ல இறக்கி இருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் வந்து எக்ஸாக்டா என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனா மார்க்கெட்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இறக்கிருக்காங்க. இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே கன்சிடர் பண்ணுவோம். ஸ்டாக் P17 தான் இருக்கு. வேல்யூஷன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணிட்டே கன்சிடர் பண்ணுவோம். பஜாஜ் எலக்ட்ரிக்கல் ஷேர் வந்து 11% மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசனால ஏறி இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியுமே ஒயர் பிசினஸ் உள்ள போறதான்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்ஸ் பிசினஸ் உள்ள போறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும். அண்ட் தென் மார்ஜின் கிரியேட் பண்ற ஒரு பிசினஸா ஒயர் பிசினஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒயர் பிசினஸ் டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பா வந்து இருக்க போகுது. இதை வந்து இந்த கம்பெனியோட லைட்னிங் டிவிஷன்ஸ் வந்து ஒன்று இருக்கு. அந்த லைட்னிங் டிவிஷன் கீழே இந்த ஒயர் பிசினஸ் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. ஏற்கனவே இந்த லைட்னிங் டிவிஷன் பிசினஸ் 250 கோடி ரூபாய் ரெவன்யூ போன வருஷம் மேக் பண்ணாங்க அப்படின்னா இப்போ 274 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்ல growth வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒயர் பிசினஸ் கூட ஆட் ஆகும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும். பட் ஆனா மார்க்கெட்ல காம்படிஷன் ஹெவியா வந்திருக்கு. அல்ட்ராடெக் அப்புறம் இங்க அதானி குரூப்லாம் வந்து உள்ள வராங்க ஒயர் பிசினஸ் உள்ள. இது எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கம்பெனி இந்த ஒரு நியூஸ்னால 11% வந்து ஏறி இருக்கு. தங்கமும் வெள்ளியும் புது புது உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. தங்கத்தை பொறுத்தவரை 6800 பர் 10 கிராமுக்கு வந்து ஏறி இருக்கு. அதை அப்படியே நீங்க 1 கிராமுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கான நாள்ல சொல்லியிருந்தோம் 1,45,000 ஒரு புது உச்சமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர் 10 கிராமுக்கு. பட் ஆனா இப்ப ஏறி இருக்குது 1,52,000 வந்து போயிருக்கு. இப்ப தங்கம் வந்து ரேட்டை பொறுத்தளவுல 10 கிராம் வந்து இப்ப 1,52,000 வந்து போயிருக்கு. 6,800 வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறி இருக்கு. சில்வரோட விலையை பொறுத்தவரை 3,24,000 பர் கேஜிக்கு வந்து போயிருக்கு. பர் கேஜிக்கு 17,000 நேற்றுக்கான மார்க்கெட்ல மட்டும் ஏறி இருக்கு. ஸோ இது எல்லாமே நடக்கிற ரீசன் வந்து இங்க நம்ம ஸ்டாக் வந்து இங்க உள்ளதுக்கு ரீசன் பார்த்தோம்ல, இங்க டாரிஃப் அண்ட் தென் இங்க இருக்கு அந்த டென்ஷன் இது எல்லாமே கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது இங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க டிராப்ல தான் வந்திருக்கும். கோல்ட் அண்ட் சில்வருக்கு ஒரு நல்ல ஒரு ரேலியா வந்திருக்கும். ஸோ இங்க கோல்ட் அண்ட் சில்வர் எப்போ விழுதோ அதுக்கான நெகட்டிவான நியூஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஸ்டாக் அண்ட் தென் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்பத்தி இருக்க நியூஸ் வந்து எக்கனாமிக்கு ஸ்லோ டவுன் தர மாதிரியான நியூஸா வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போதைக்கு கோல்ட் அண்ட் சில்வரை என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கோல்டை நம்ம லாங் டர்ம் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணிட்டே போவோம். நீங்க சில்வர் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம்ல கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலோட பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் மீட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சில்வரோட பிரைஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் எவ்வளவு வந்திருக்கு அதை பார்த்து கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் இங்க நீங்க பிசிக்கலா கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா கோல்டு தான் பெட்டரா வந்திருக்கு. சில்வர் பெட்டரா வந்து கிடையாது. 10,000 டிஸ்கவுண்ட்ல தான் பிசிக்கல் சில்வரே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பிசிக்கல் சில்வரா அந்த அளவுக்கான டிமாண்டும் வந்து கிடையாது. அந்த ஒரு ரீசனால நீங்க பிசிக்கலா போறீங்க அப்படின்னா இங்க கோல்டே பெட்டரா வந்திருக்கு. நீங்க லாங் டர்ம்காக போனீங்கன்னாலும் கோல்டு தான் பெட்டரா இருக்கு. நீங்க ஷார்ட் டர்ம்காக ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சு பண்ணும்போது சில்வர் வந்து பெட்டரா இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இதுல நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. 11.8% இயர் ஆன் இயர் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 7.3% வந்து ஏறி இருக்கு. எபிட்டா 5.1% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 17.1% வந்து இருந்தாங்க. இப்போ 16.8% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ மார்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அஃபெக்ட் ஆயிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த கம்பெனியோட அந்த ஆபரேஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. நெட் சேல்ஸ் வேல்யூ வந்து 7.6% வந்து க்ரோ ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா வந்திருக்கு. அண்ட் இங்க பிரஸ்டீஜ் அப்புறம் அதுக்கு மேல இருக்க செக்மெண்ட்ஸ் வந்து 8.2% வந்து க்ரோ ஆயிருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு செக்மெண்டா தான் வந்து இருக்கு. நல்ல ஒரு growth நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க பாலிசிஸ் சேஞ்ச்னால மகாராஷ்டிரா அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல கொஞ்சம் வந்து இங்க அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா ஓவரால் இங்க பிசினஸ் அப்டேட்டா பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரிசல்ட் சூப்பரா தான் வந்து இருக்கு. டிவிடெண்டா வந்து ஒரு ₹6 தரதா சொல்லிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டெனிக்ஸ் வந்து அதிகமா இருக்கு. 54 வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல கன்சிடர் பண்ண முடியாது. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா இந்த ஒரு வேல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா வந்திருக்கு. பிரைஸ் டு புக் வந்து இங்க 4ல வந்து இருக்கு. இது ரொம்ப ஹையான ஒரு வேல்யூஷனா வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து 26% இயர் ஆன் இயர்ல வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மே இங்க 15.7% வந்து ஏறி இருக்கு. இப்போ இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினா வந்தோம் அப்படின்னா 5.7% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொஞ்சம் கம்மி தான். 5.9% இயர் ஆன் இயர் பேசிஸா வந்து இருக்கு. பட் ஆனா போன குவார்டர் பண்ணது 5.5% இருக்கு. ஸோ போன குவார்டரை விட இப்போ 5.7% பண்ணிருக்க ரீசன்ல கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. பட் ஆனா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ப்ரீ ப்ரொவிஷனிங் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பொறுத்தல 3% இயர் ஆன் இயர்ல வந்து அப் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. கிரெடிட் காஸ்ட் வந்து ஒரு 34% வந்து டிராப் ஆயிருக்கு. இங்க வந்து அதிகமான பிரஷர் வந்து இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து இருக்கு. அப்புறம் கிரெடிட் கார்டுல வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன் இங்க கிரெடிட் காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் ஒரு 23% மேல வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி ஒரு 100 புது பேங்க்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ பிரசன்ட் லொகேஷனா ஒரு 2700 லொகேஷன்ஸ்க்கு மேல வந்து இருக்காங்க. ஒரு நல்ல பிசினஸ் அப்டேட்டா தான் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டியுமே சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கிராஸ் என்பி நெட் என்பி ரெண்டுமே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டாக் இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் புக் வந்து 4க்கு மேல இருக்கு. இந்த ஸ்டாக்கை ரொம்ப நாளா கன்சிடர் பண்ணலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். பட் ஆனா இந்த ஸ்டாக் வந்து இங்க பிரைஸ் கரெக்டா வந்து வர மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால வெயிட் பண்ணியே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து 9% மேல வந்து ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இது வந்து 77% ஜம்பா வந்து இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் growth வந்து 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 47% தான் வந்து இருக்கு. இங்க ஹோட்டல் செக்மெண்டோட அந்த ஒரு ரெவன்யூ growth ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க ரியல் எஸ்டேட் செக்மெண்டோட ரெவன்யூமே வந்து growth ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லா ஒரு பிசினஸ் செக்மெண்ட்டுமே growth ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு பிசினஸ் தான் போயிட்டு இருக்காங்க. இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 10% மேல ஏறி இருக்கு. அது மட்டும் தான் இருக்கிற நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. மத்தபடி எல்லா மெட்ரிக்ஸுமே சூப்பரா இருக்கு. ஜைடஸ் லைசன்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. இது இந்த கம்பெனிக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாவும் இருக்கு. யூஎஸ் பேஸ்ட் ஒரு ஃபேமான ஆர்டிலெக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு.
இந்த ஆர்டிலெக்ஸ்ன்ற கம்பெனி வந்து வாங்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. 2.2 பில்லியன்ல இருந்து $2.5 பில்லியன் வரைக்கும் இதோட வேல்யூஷனா வந்து இருக்கு. அந்த ஒரு டீல் அமௌண்ட் கொடுத்து வாங்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிலெக்ஸ்ன்ற கம்பெனி வந்து இங்க ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ட்ரக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனுக்கும் அப்புறம் வந்து இங்க கார்டியோ ரீனல் டிசீஸ்க்காகவும் இங்க வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா மட்டுமே $378 மில்லியன் வந்து இங்க ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இது வந்து 18% growth இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏற்கனவே அந்த மாதிரியான growth வந்து வந்துட்டு இருக்காங்க. $1.7 பில்லியன் இதோட மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி இங்க ZS லைஃப் சயின்சஸ்க்குள்ள வருது அப்படின்னா இந்த கம்பெனியோட புது இனோவேஷனான ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். இந்த கம்பெனிங்க ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் அந்த மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகி இனோவேஷனா ப்ராடக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதோட மார்ஜின்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சைட்ல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அவங்க ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிட்டாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக போறோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட இந்த சிஓஓ இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க எங்களுக்கு அந்த இபஸ்ஸோட அந்த டெண்டர் வந்து வந்துச்சு. 10,900 இபஸ்க்கான அந்த வண்டி வந்து இங்க தயாரிச்சு கொடுக்குற மாதிரியான டீல் வந்து வந்துச்சு. பட் ஆனா அதை நாங்க எடுத்து பண்ணோம் அப்படின்னா இங்க லாங் டர்ம் பர்பஸ்க்காக நாங்க திங்க் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இது எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமே தெரியல. அதனால நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க 12 இயர்ஸ்க்கு அந்த ஆபரேஷன் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டாங்க. அதுல இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கமே வந்து போகல. இந்த மாதிரி தான் இவங்களோட பிளான் வந்து இருக்கும் ஃபியூச்சர்லயும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 17 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வண்டி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து லைட் அண்ட் தென் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 வண்டியுமே வந்து இருக்கு. சோ இது எல்லாமே ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ல இந்த கம்பெனியோட அந்த பிசினஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகிறதுக்கான ஒரு பிசினஸா தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி டோட்டலா மார்க்கெட் ஷேரை பொறுத்தவரை 3% வந்து டிராப் பண்ணிருக்காங்க. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேர் 3% இந்த கம்பெனி குறைஞ்சிருக்கு. பட் ஆனாலுமே 33% இவங்க கிட்ட வந்து இருக்கு டாடா மோட்டார்ஸ் கிட்ட. அதுக்கடுத்து இந்த மகேந்திரா கம்பெனி கிட்ட வந்து இருக்கு. மகேந்திரா கம்பெனியோட வந்து குறையல. பட் ஆனா இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க காம்படிட்டரான அசோக் லேலண்டும் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. சோ இங்க என்னதான் மார்க்கெட் ஷேர் பிடிச்சாலுமே நாங்களும் இங்க கம்பேக் ஆயிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. குளோபல் பிளேயரா மாறதுக்காக தான் இந்த இவோகா கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணிருக்காங்களே. சோ இது எல்லாமே அவங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்றது லாங் டர்ம் பர்பஸ்க்காக பாக்குறோம். ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆக போறோம். அதுக்கான ஒரு பர்பஸ்ல தான் நாங்க போவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கான நாள்ல வந்துரும். அது கொஞ்சம் வந்து இங்க டிராப் இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. என்ன ரீசன் அப்படின்னா இங்க யூஎஸ்ல பிரைசிங் பிரஷர் வந்து இருக்கு. அது ஃபர்ஸ்டா இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோட ரெவில்மெண்டோட சேல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குல்ல, அதோட வால்யூம் வந்து இப்ப குறைய போகுது. சோ இந்த ஒரு 2 ரீசனால இந்த கம்பெனியோட அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா வந்து இருக்கலாம். அதாவது 1,400 கோடி ரூபாய் போன வருஷம் வந்து பண்ணவங்க இப்ப 1,000 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து இங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. சோ பார்க்கலாம் எப்படி வந்து ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கம்பெனியோட ஃபோக்கஸ் வந்து பில்ட் விசஸ் பை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து நாங்க போக போறோம். அந்த ஒரு பிலாசபில தான் போக போறோம். அது எங்க கம்பெனியோட லாங் டர்ம் திங்கிங் அதான் வந்து இருக்கும். அந்த லாங் டர்ம் ஃபோக்கஸ்க்காக தான் நாங்க போக போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்களோட பிலாசபியான பில்ட் விசஸ் பை வந்து என்ன அப்படின்னு சொல்லி டீடைலா வந்து பார்ப்போம். பில்ட் அப்படின்னா இந்த கம்பெனியை ஆர்கானிக்கா எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்காக இந்த புது போர்ட்ஃபோலியோ வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது புது ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஆட் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு லாங் டர்ம்ல ரெவன்யூ மேக் பண்ணி தர மாதிரி இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு பிளானா இருக்கு. சோ அதுக்கான ஆர்கானிக் எக்ஸ்பான்ஷன் இது வந்திருக்கு. இது வந்து பில்டா வந்திருக்கு. பை பொறுத்தளவுல எங்க அக்விசிஷன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த கேபிட்டல் ஃபுட்ஸ் அப்புறம் இங்க ஆர்கானிக் இந்தியான்ற கம்பெனிலாம் அங்க வந்து அக்விசிஷன் பண்ணாங்க. இந்த ஒரு பிராண்ட் அக்விசிஷன் பண்ணது மூலமா இவங்களோட பிராண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். சோ அது எல்லாமே இவங்க கிட்ட அந்த மார்க்கெட்டிங் அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து இருக்கு. சோ அது மூலமா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. ஏற்கனவே மார்க்கெட்ல ஒரு தெரிஞ்ச ஒரு பிராண்டா இருக்கு. ரீசனால அதிகமான சேல் வந்து நடக்கும். சோ இதுவுமே உங்களுக்கு லாங் டர்ம்ல வந்து ரெவன்யூ மேக் பண்ணி கொடுக்கும். இந்த மண்ண 2 ஸ்ட்ராட்டஜில தான் போவோம். எக்ஸ்ட்ராவா நாங்க ஏன்னா பிசினஸ் வந்து எதுவும் அப்டேட்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு லாங் டர்ம்ல எது வந்து பிசினஸ் ரெவன்யூ தருமோ அதை தான் ஆட் பண்ணுவோம். இங்க அன்வான்டட் அந்த போர்ட்ஃபோலியோ எதுவுமே நாங்க ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்றத கிளியராவும் சொல்லியிருக்காங்க. அமராஜா நிறுவனத்திலயும் ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. நாராயண் சௌத்ரின்றவங்க வந்து இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சிஓஓவா சீஃப் ஆபரேஷன் ஆஃபீஸரா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நரசிம் ரெட்டின்றவங்க இந்த கம்பெனில சிஓஓவா இருந்தாங்க. அவங்க 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு. அவங்க வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. சோ அந்த ஒரு ரீசனால இங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக இவங்க வந்து உள்ள போட்டிருக்காங்க. சோ இவருக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நாராயண் கிட்ட. இவருக்கு 30 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே வந்திருக்கு. இவர் வந்து ஏற்கனவே சிஓ அண்ட் தென் இங்க பிசினஸ் ஹெட்டா வந்து இங்க டேக்கோ பஞ்ச் பவர் ட்ரெயின்ன்ற கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இவருக்குமே சாலிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சோ இவரை வந்து இங்க கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் இங்க டெக்னாலஜி அப்டேட் அப்புறம் இங்க பேட்டரி சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்க போதும் சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட்ல நடந்த நியூஸ் வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.